அன்பிற்கினியவர்களே, இந்த உலகம் நன்மை தீமைகளால் நிறைந்திருக்கிறது. நன்மை அதிகமாக இருக்கிற போது இந்த உலகம் முழுவதும் நன்மையானதாகவும் நலமுள்ளதாகவும் தெரியும். தீமைகள் அதிகமாகிற போது இந்த உலகம் தீமைகளால் நிறைந்திருப்பதைப் போல தோன்றும். அது ஒரு விதத்தில் நம்மை பொறுத்துதான் இருக்கிறது, நம்மை சார்ந்துதான் இருக்கிறது. இந்த உலகம் நன்மைகளால் நிறைந்திருப்பதற்கு நாம் தான் காரணம், தீமைகளால் நிறைந்திருப்பதற்கும் நாம் தாம் காரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் தீமைகளை கடத்துவதில் கொண்டிருக்கிற ஆர்வத்தை நன்மைகளை மற்றவர்களுக்கு கடத்துவதிலே கொடுப்பதிலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு மேலாளர் அவருக்கு கீழே பணியாற்றுகிற ஒருவரை ஒரு 40% கோபத்தோடு திட்டி தீர்த்தால் அவருக்கு கீழாக வேலை செய்கிற ஒருவருக்கு 60% மேலாக அந்த கோபத்தை திருப்பி மற்றவருக்கு கடத்துவார். எனவே 40% தொடங்குகிற ஒரு கோபம் என்பது 60, 80, 100% இந்த உலகத்திலே பல பேருக்கு கடத்தப்படுகிறது. எனவே இந்த உலகம் கோபத்தால் நிறைந்திருக்கிறது, வெறுப்பால் நிறைந்திருக்கிறது. எனவே நாம் கோபத்தை கடத்துவதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம், வெறுப்பை கடத்துவதிலே, பகைமையை கடத்துவதிலே ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் நன்மை பெற்று கொண்டிருக்கிற நன்மையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே நாம் பாதியாக குறைத்து விடுகிறோம். பல சமயங்களிலே பாதியாக குறைத்து விடுவது அல்லாமல் அந்த இடத்தில் நான் பெற்றுக்கொண்ட அன்பை, இரக்கத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு வெறுப்பை கொடுக்கிறவர்களாக மாறுகின்றோம். அதனால்தான் இந்த உலகம் தீமைகளால் நிறைந்திருக்கிறது, நன்மை குறைந்து இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒருவன் கெஞ்சி கேட்கிற போது அவன் மன்னிக்கப்படுகிறான். ஆனால் அவன் வெளியிலே வருகிற போது தன்னிடம் 100 தெனாரியம் பெற்ற ஒருவனுடைய கழுத்தை நெரித்து அவனை சிறையில் அடைக்கிறான். எவ்வளவு பெரிய இரக்கத்தை, மன்னிப்பை, தள்ளுபடியை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அதிலே 1% கூட அவனுக்கு கீழே இருக்கவனுக்கு அதை கடத்துவதற்கு அவன் முயலவில்லை. நாமும் பல சமயங்களிலே அப்படித்தான் நாம் கோபத்தை கடத்துகிறோம், வெறுப்பை, பகைமையை பன்மடங்காக பெருக்கி நாம் அவைகளை கடத்துகிறோம். ஆனால் நல்லவைகளை, நன்மைகளை, இரக்கத்தை, அன்பை, மகிழ்ச்சியை கடத்துவதிலே அவைகளை பாதியாக குறைத்து விடுகிறோம். அல்லது நாம் அப்படியே அவைகளை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக பகைமையையும் தீமையையும் கடத்துகிறோம். நாம் நன்மைகளை, நல்லவைகளை, அன்பை, மகிழ்ச்சியை, இரக்கத்தை கடத்துகிறவர்களாக இருந்தோம் என்றால் இந்த உலகம் நன்மைகளால் நிறைந்திருக்கும், மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அது நம்மை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி மற்றவர்களுக்கு கடத்துவோம். அந்த ஒன்றை நன்றே செய்வோம்.